waves அப்படிங்கிற சாப்டர் NCERT 11th செகண்ட் வால்யூம்ல லாஸ்ட் சாப்டர் waves. மொத்தம் 17 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? மெக்கானிக்கல் வேவ்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் இன் மெட்டீரியல் மீடியா அண்ட் ஆர் கவர்ன்ட் பை நியூட்டன்ஸ் லா. மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னா இது டிராவல் பண்ணணும்னா ஒரு மீடியம் தேவை. மெட்டீரியல் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த வேவ்ஸ் டிராவல் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஏர் அப்படிங்கிற ஒரு மீடியம் தேவை. ஏர் இல்லாமல் அந்த சவுண்ட் வேவ் டிராவல் பண்ண முடியாது. அப்போ அதை தான் வந்து என்ன சொல்றோம், மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? செகண்ட் பாயிண்ட், transverse waves are waves in which particles of the medium oscillate perpendicular to the direction of wave propagation. இப்போ வேவ் டிராவல் பண்ணுறது இந்த டைரக்ஷனில் டிராவல் பண்ணுறது. இந்த வேவ் டிராவல் பண்ணுறதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நமக்கு இந்த பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ வேவ் டிராவல் பண்ணுது, டிராவல் பண்ணுற டைரக்ஷனுக்கு பேரலா வேவ்ஸ் வந்து ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். Longitudinal waves are the waves in which the particles of the medium oscillate along the direction of the wave propagation. Wave propagation ஆகிற டைரக்ஷன்லேயே, வேவ் ப்ராபகேட் டைரக்ஷன்லேயே இந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆச்சுன்னா அதை லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். Progressive wave is a wave that moves from one point of the medium to another. இப்போ progressive wave அப்படிங்கிறது அது டிராவல் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து என்ன ஆகுது, தட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ மீடியம் டு அனதர். ஒரு மீடியம்ல ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன, நம்ம சவுண்ட் வேவ்ஸே சொல்லலாம். சவுண்ட் வேவ்ஸ் நம்ம பேசணும்னா அந்த சவுண்ட் வேவ் டிராவல் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கும், அது ப்ராக்ரசிவ் வேவ். நம்ம டைடல் வேவ்ஸ், கடல் அலைகள் இருக்குல்ல, அந்த அலையெல்லாம் வந்து பாருங்க நமக்கு டிராவல் பண்ணி முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டே இருக்கிறதால இது ப்ராக்ரசிவ் வேவ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். The displacement sinusoidal wave propagating in the positive x direction is given by y of x comma t equal to a sin of kx minus omega t plus phi, where a is the amplitude, k is the angular wave number, omega is the angular frequency, kx minus omega t plus phi is the phase, and phi is the phase constant or phase angle அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வேவ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது, சரியா? ஒரு வேவ் இப்படி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுதுன்னா அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இதோட பொசிஷன் வந்து என்ன சொல்லலாம், ஒய்ல தான் சொல்ல முடியும். ஒய்ல இது வந்து என்ன, எக்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிச்சு, அதான் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படிங்கிறது ஏ சைன் ஆஃப் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி பிளஸ் 5. இதுல ஏ அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றோம், ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கறத சொல்றோம். அதுக்கு அடுத்தது கே அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றோம்னா ஆங்குலர் வேவ் நம்பர், சரியா? ஆங்குலர் வேவ் நம்பர் இல்லாட்டி ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன, ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. ஒமேகா இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகாங்கிறது என்ன சொல்றோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சொல்றோம். கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி பிளஸ் 5 இது கம்ப்ளீட்டா வந்து என்ன சொல்லலாம், அதாவது இந்த டேர்ம் வந்து ஆர்குமெண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்ட் டேர்ம் இதான் வந்து ஃபேஸ். இதுல இருக்கக்கூடிய இந்த 5 அப்படிங்கிற இதை என்ன சொல்றோம்னா ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இல்லாட்டி ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம், சரியா? இதுல வந்து பாருங்க பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா இது பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன். அதே இது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் மாறும், சரியா? இதை வச்சுதான் இது பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா அப்படிங்கறத சொல்றோம். நெக்ஸ்ட் வேவ் லெங்த் லாம்டா ஆஃப் எ ப்ரொக்ரெசிவ் வேவ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபேஸ் அட் ஏ கிவன் டைம். இப்ப ஒரு வேவ் வந்து இப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு, சரியா? இதுல சேம் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லலாம், வேவ் லெங்த் லாம்டா அப்படின்னு சொல்லலாம். வேவ் லெங்த் லாம்டா ஆஃப் எ ப்ரொக்ரெசிவ் வேவ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபேஸ் அட் எ கிவன் டைம். இன் எ ஸ்டேஷனரி வேவ். ஸ்டேஷனரி வேவ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, அப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இப்படி டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி டிராவல் பண்ணுது. இது வந்து கம்ப்ளீட் வேவ். நம்ம வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம், நிறைய இப்படி வேவ்ஸ் போற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வேவ் டிராவல் பண்ணுது. இதுல என்ன சொல்றாங்க, இன் ஸ்டேஷனரி வேவ் இட் இஸ் ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் நோட்ஸ் ஆர் ஆன்டி நோட்ஸ். இதுல வந்து என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இதெல்லாம் நோட்ஸ். ரெண்டு அடுத்தடுத்த நோடுக்கு நடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நோடு இது செகண்ட் நோடு, இந்த ரெண்டுக்கு நோடு டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லெங்த் லாம்டா சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல இருக்குல்ல, இது ஆன்டி நோடு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு அடுத்தடுத்த ஆன்டி நோடுக்கு நடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், சரியா?
பாருங்க, இட் இஸ் ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, ஓகே, அதாவது டூ கான்சிக்யூட்டிவ் நோட்ஸ்னா இது, இதோட டிஸ்டன்ஸ்ல ட்வைஸ் த வேல்யூனா இது, இதை வந்து என்ன நம்ம வேவ் லென்த் லாம்டான்னு சொல்லலாம். இல்லாட்டி டூ கான்சிக்யூட்டிவ் ஆன்டி நோட்ஸ், இதுதான் டூ கான்சிக்யூட்டிவ் ஆன்டி நோட்ஸ், இதுக்கு நடுவில் இந்த டிஸ்டன்ஸை ட்வைஸா பார்க்கும்போது அதையும் வந்து என்ன வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், period t of your oscillation if your wave is defined as the time any element of the medium takes to move through one complete oscillation. அப்போ ஒரு பார்ட்டிகிள் நமக்கு என்ன ஆகுது, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன், அதாவது இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் திரும்ப இந்த இடத்துக்கு முடியணும், சரியா? அப்ப அந்த வேவ் என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி திரும்ப இந்த இடத்துக்கு போறதுக்கு இது எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பீரியட் டி அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா த்ரூ, இது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம், டைம் பீரியட் டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்னா 2π/t அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லுவோம். ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டைம் பீரியட் டி வேணும்னா என்ன சொல்லலாம், 2π/ω அப்படிங்கிற சொல்லலாம். இது வந்து என்ன, நம்ம ஆல்ரெடி ஆசிலேஷன்ஸ்ல நம்ம பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் நமக்கு 1/t, இந்த ஃப்ரீக்வன்சி நியூனா என்ன சொல்லலாம் 1/t அப்படிங்கிற சொல்லுவோம். இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் கால்டு த ஃப்ரீக்வன்சி. இதை வச்சுட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன, ரிலேட்டட் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் 2π/tன்னு சொல்லுவோமா. அப்ப 2π நியூ, அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π நியூ அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்கு. இன்னொன்று ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஒமேகா டிவைட் பை 2π அப்படின்ட்டு இன்னொரு ரிலேஷன், இதை வச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸ்பீட் ஆஃப் எ ப்ரக்ரசிவ் வேவ். ஒரு ப்ரக்ரசிவ் வேவ் இருக்கு, அதோட ஸ்பீடு வேணும்னா வெலாசிட்டி v இல்லாட்டி ஸ்பீடு v இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஒமேகா/k. ஒமேகானா நமக்கு தெரியும், வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு ஒமேகானா ஒமேகா/k. ஒமேகாவோட வேல்யூ வந்து என்ன, நமக்கு 2π/t அப்படிங்கிறது ஃபார்முலா தெரியும். கேவோட வேல்யூ வந்து 2π/λ. இப்போ வந்து பாருங்க, இதை சிம்பிளை பண்ணா 2π/t இன்ட்டு லாம்டா டிவைட் பை 2π போட்டோன்னா வருது 2π கேன்சல் ஆச்சுன்னா இதை λ/tன்னு சொல்லலாம். இல்லாட்டி 1/tக்கு பதில் என்ன சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி நியூ சொல்லலாம். இப்போ வெலாசிட்டி v இல்லாட்டி ஸ்பீடு v இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், வேவ் லெங்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற சொல்லலாம், சரியா? நெக்ஸ்ட், the speed of your transverse waves on a stretched string is set by the properties of the string. ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அதுல எவ்வளவு ஸ்பீட் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். the speed of a string with tension t and linear mass density mu. muங்கிறது linear mass density. linear mass densityனா அந்த ஸ்ட்ரிங்கோட மாஸ் டிவைட் பை லெங்த் l, அதான் வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு சொல்றோம். இங்க ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா v is equal to root of t by mu. tங்கிறது வந்து டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், மியூங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிற சொல்றோம். நெக்ஸ்ட், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல் மெக்கானிக்கல் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது லாங்கிடியூடினல் மெக்கானிக்கல் வேவ்ஸ். they can travel through solids, liquids or gases. இதுல வேணாலும் டிராவல் பண்ண முடியும். அப்ப the speed v of sound wave in fluid having bulk modulus b and density rho. அப்போ ஒரு லிக்விட்ல ஃப்ளோ ஆகுது, ஒரு ஃப்ளூயிட்ல டிராவல் பண்ணுது, அதோட பல்க் மாடுலஸ், ஃப்ளூயிடோட பல்க் மாடுலஸ் வந்து b அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த கேஸோட இது டென்சிட்டி என்ன ரோ அப்படின்னு வச்சுட்டோம்னா v is equal to root of b by rho, பல்க் மாடுலஸ். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடல் வேவ்ஸ் இன் மெட்டாலிக் பார் பார்த்தோம்னா v is equal to root of y by rho. yங்கிறது யங்ஸ் மாடுலஸ், சரியா? ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ராட் மெட்டாலிக் பார். நெக்ஸ்ட், கேசஸ் என்ன சொல்லலாம்னா நமக்கு v is equal to root of, இது வந்து லிக்விட், சரியா? லிக்விட் இல்லாட்டி ஃப்ளூயிட்னு சொல்றோம், அது b by rho சொல்றோம். இந்த இடத்துல இங்க வந்து என்னன்னா அதே b by rho தான், ஆனா நமக்கு b க்கு பதிலா நமக்கு என்ன சொல்லலாம், நியூ p by rho அப்படின்னு சொல்லலாம், காமா p by rho அப்படின்னு சொல்லலாம். இதுல bங்கிறது பதிலா காமா p. the speed of sound is equal to root of gamma p by rho, சரியா? நெக்ஸ்ட், when two or more waves travels simultaneously in the same medium, the displacement at any instant of the element of the medium is the algebraic sum of the displacements due to each wave. This is known as the principle of superposition of the wave. அப்ப y is equal to, அதாவது ரெண்டு வேவ் ஒரு மீடியம்ல டிராவல் பண்ணும்போது ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகும்போது ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ரெண்டுன்னு சொல்றோம், எத்தனை வேவ் வேணாலும் டிராவல் பண்ணலாம். அதனாலதான் வந்து என்ன summation I is equal to 1 to n, n number of waves travel பண்ணும்போது fi into x minus vt அப்படிங்கிறது சொல்லலாம். இதுதான் வந்து என்ன ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், two sinusoidal waves on the same string exhibit interference. அதாவது சேம் ஸ்ட்ரிங்ல ரெண்டு வேவ் டிராவல் பண்ணும்போது என்ன இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆடிங் ஆர் கேன்சலிங் அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன். சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் படி அது ரெண்டு வேவும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்னு கேன்சல் பண்ணலாம் இல்லாட்டி ஆட் ஆகலாம். if the two are traveling in the same direction they have the same amplitude a and frequency but difference in phase
by a constant phi. அப்ப ரெண்டுக்கு இருக்கக்கூடிய phase difference வந்து என்ன, ரெண்டு வேவ் ஒன்னு இப்படி டிராவல் பண்ணுது, இன்னொன்னு இப்படி டிராவல் பண்ணுது ஒரே மீடியம்ல, ரெண்டுக்கு ஆம்ப்ளிடியூட் ஏங்கிறது சேமா இருக்கு, அதுக்கு அடுத்து frequency mu அப்படிங்கிறது சேம், frequency நியூனா ஒமேகாங்கிறது சேமா இருக்கு. அப்ப அதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு, இது எல்லாமே சேமா தான் இருக்கும், ஆனா இந்த ஃபேஸ் மட்டும் அந்த என்னாகும் டிஃபர் ஆகும். அப்ப y of x, t the resultant of a single wave in the same frequency omega எப்படி சொல்லலாம், y of x, t x, t is equal to 2a into cos of 5/2 இல்லாட்டி 1/2 into 5 into sin of kx minus omega t plus 5/2 அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதுல 5 is equal to 0 அப்படிங்கும்போது or an integral multiple of 2 pi அப்படின்னு வந்துச்சுன்னா the waves are exactly in phase அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 ஓட வேல்யூ ஒன்று 0ன்னு இருக்கணும், இல்லைன்னா integral multiple of 2 pi 2 pi 4 pi 6 pi இந்த மாதிரி வரலாம். அப்போ வந்து என்ன ஆகுது, they are in phase அப்படின்னு சொல்றோம். Interference is constructive. அப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஒருவேளை 5 ஓட வேல்யூ பைக்கு ஈக்குவலா இருக்குன்னா they are out of phase அப்படின்னு சொல்லலாம். அப்ப இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். A traveling wave at a rigid boundary or a closed end is reflected with a phase reversal, but the reflection at an open boundary takes place without any phase change. அதாவது ஒரு வேவ் இப்படி டிராவல் பண்ணுது, இந்த மாதிரி சாலிடான ஒரு இடத்துல பட்டு இது ரிவர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வித்தவுட் எனி ஃபேஸ் சேஞ்ச் அது வந்து என்ன ஆகும் நமக்கு, அதாவது இது சாலிடா இருக்குன்னா நமக்கு என்ன ஆகும், இப்படி 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்ல வரும். ஒருவேளை இந்த மாதிரி சாலிட் எதுவும் இல்லை, அதாவது ரிஜிட் பவுண்டரி இல்லாம போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த பாத்துல போச்சோ அதாவது ஃபேஸ் சேஞ்ச் இல்லாம அப்படியே ரிட்டர்ன் வரும். சரியா, அப்ப ஃபார் அன் இன்சிடென்ட் வேவ் இப்படி போகக்கூடிய வேவ் வந்து என்ன இன்சிடென்ட் வேவ்னு வச்சுக்கலாம். அதுக்கான வேவ் வந்து பாருங்க y of x, t is equal to a sin of kx minus omega t. ஏன்னா இது பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல வச்சிருக்கோம். இப்ப ரிஃப்ளெக்டர் வந்து ரிஜிட் பவுண்டரி, இந்த மாதிரி ரிஜிட் பவுண்டரியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இதோட டைரக்ஷன் மாறதுனால இந்த மைனஸ் எக்ஸ் வந்து பிளஸ் எக்ஸா மாறிடும். சரி, இந்த மைனஸ் அப்படிங்கிற இந்த சைன் வந்து என்ன ஆயிடும், பிளஸ் தான் மாறிடும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இது டிராவல் பண்ணுது, இப்படி வரும்போது என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ மைனஸ் எக்ஸா இருக்கும்போது இந்த இடத்துல ஈக்குவேஷன் பிளஸ்ஸா மாறிடும். இன்னொன்று இங்க ஃபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது 180 டிகிரி இருக்கும், அதனால வந்து என்ன ஆகுது இந்த நெகட்டிவ் சைன் வருது. ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அட் அன் ஓப்பன் பவுண்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு இதோட டைரக்ஷன் மாறதுனால இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஆனா வந்து என்ன ஆகும் இங்க ஃபேஸ் சேஞ்ச் எதுவும் இருக்காது, அதனால இது பிளஸ் அப்படின்ட்டே இருக்கும். சரியா, இதான் வந்து என்னன்னா ரெண்டு வே இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து ரிஜிட் பவுண்டரியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஓப்பன் பவுண்டரியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இந்த சூப்பர் இம்போஸ் ஆகும்போது நமக்கு ரிசல்டன்ட் வேவ் எப்படிங்கிறது கிடைக்கும். The interference of two identical waves moving in opposite directions produces standing waves. For a string with a fixed ends, the standing wave is given by, அதாவது ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கம்பி இப்படி இழுத்து கட்டிடுறோம், கட்டும் போது என்ன ஆகுது இப்படி போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் இப்படி திரும்பி வருது. அப்ப ஃபார் எ ஸ்ட்ரிங் ஃபிக்ஸட் அட் both the fixed ends the standing wave is given by y of x, t is equal to 2a sin x cos omega t சொல்லலாம். Standing waves are characterized by a fixed locations of zero displacement called nodes and fixed locations of maximum displacement is called antinodes. இப்ப ஸ்டாண்டிங் வேவ்னா இது இப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதனால இது வந்து ஸ்டாண்டிங் வேவ்னு சொல்றோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கிற மாதிரி இருக்கிறது பேரு ஆன்டினோடு. அதுவே மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரியான பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம், இல்ல ஓகே தப்பா சொல்லிட்டேன், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கிறது வந்து நோட்ஸ், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். the separation between two consecutive nodes and antinodes is lambda by 2. அப்ப ஒரு நோடு இருக்கு, இதுக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆன்டினோட், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் lambda by 4 அப்படின்னு சொல்லலாம். A stretched string of length L fixed at both the ends vibrates the frequency is given by frequency nu is equal to என்ன சொல்லலாம் nv divided by 2L, n equal to 1 to 3 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். The set of frequencies given by the above relation is called the normal modes of vibrations of the system. சரியா, இந்த ஈக்குவேஷன்ல வெலாசிட்டி v சொல்லிடுறோம், என்னோட வேல்யூ 1 அப்படின்னா அது v by 2L வரும், என்னோட வேல்யூ 2 வந்துச்சுன்னா 2v by 2L, என்னோட வேல்யூ 3 வந்துச்சுன்னா 3v by 2L வரும். இதான் நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் சொல்றோம். இந்த ஆசிலேஷன் மோட் வித் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு த ஃபண்டமெண்டல் மோட், அதாவது mu is equal to v by 2L னு வருது இல்ல, இதான் வந்து ஃபண்டமெண்டல் மோட் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்றோம். the second harmonic is the oscillation mode with n is equal to 2 and so on. இப்ப என்னோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா அது ஃபண்டமெண்டல் மோட், n equal to 2 னா அதை வந்து என்ன சொல்றோம்னா செகண்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்றோம், n equal to 3 னா அது தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப n equal to 1 னா ஃபண்டமெண்டல் மோட் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், n equal to 2 னா செகண்ட் ஹார்மோனிக் அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் a pipe of length L with one end closed and open such as air column vibrates with a frequency given by. இப்ப ஒரு பைப் இருக்கு, அதோட லெங்த் வந்து என்ன சொல்றாங்க
எல் அப்படின்னு வச்சுக்கலாம். வித் ஒன் எண்ட் க்ளோஸ்ட் அந்த அதர் எண்ட் ஓப்பன். இப்படி ஒரு பைப் இருக்கு. இதுல வந்து என்ன ஒரு எண்ட் வந்து இப்படி ஓப்பன்ல இருக்கு, இன்னொரு வந்து என்ன இப்படி க்ளோஸ்ல இருக்கு. அப்ப இதோட ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லலாம்னா நியூ இஸ் ஈக்குவல் டு n plus 1/2 into v by 2l சொல்லலாம். இல்ல என்னோட வேல்யூ 0 1 2 3 etc. A set of frequencies represented by the above relation are normal modes of oscillation of the system. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல வரக்கூடிய frequency இருக்குல்ல, இதான் normal modes of vibrations சொல்றோம். இதுல lowest possible frequency என்ன வரும்னா v by 4l அப்படிங்கிறது வரும். இதான் என்ன சொல்றாங்க ஃபண்டமெண்டல் மோட் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு a string of length l fixed at both ends or an air column closed at one end and open at other end or open at both the ends vibrate with certain frequencies called their normal modes. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகுது நமக்கு இப்படி வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆயிட்டு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆகலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு பைப்பு. ஒரு பைப் வந்து என்ன ஆகுது, ஒரு பக்கம் வந்து என்ன ஆகுது க்ளோஸ்டா இருக்கு, இன்னொரு பக்கம் ஓப்பனா இருக்கு. அப்ப எப்பயுமே வந்து என்ன ஓப்பன் எண்ட்ல ஆன்டினோடு தான் வரும். சரியா? இப்படி வந்துச்சுன்னா இது வந்து என்ன நெக்ஸ்ட் அடுத்த பைப் வந்து பாருங்க, ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமே ஓப்பன்ல இருக்கு. ரெண்டு பக்கமே ஓப்பன்ல இருக்கும்போது எப்படி வரும்னா ரெண்டு பக்கமே ஆன்டினோடு தான் வரும். சரியா? இந்த மாதிரியான மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா நார்மல் மோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் லெங்த் எல் fixed at both the ends in the case first case. அதுக்கு or an air column closed at one end and open at the other end. அப்போ ஒரு எண்ட்ல என்ன இருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னொரு எண்ட் வந்து இது க்ளோஸ்ட் எண்ட், இது வந்து ஓப்பன் எண்ட், இது சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஆர் ஓப்பன் அட் த போத் த எண்ட்ஸ். அடுத்த கேஸ் ரெண்டு பக்கமே ஓப்பன்ல தான் இருக்கு. வைப்ரேட் வித் சர்டைன் ஃப்ரீக்வன்சிஸ் கால்ட் த நார்மல் மோட்ஸ். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில நமக்கு வைப்ரேட் ஆகும். இதை என்ன சொல்றோம்னா நார்மல் மோட்ஸ் சொல்றோம். ஈச் ஆஃப் திஸ் ஃப்ரீக்வன்சிஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை மோட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு ஃபண்டமெண்டல் மோடு இந்த கேஸ்க்கு ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தோம்னா இதான் இதுக்கு ஃபண்டமெண்டல் மோடு. அதே இது இந்த பைப்புக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் க்ளோஸ்ல இருக்கிறதுக்கு இதான் இதுக்கான ஃபண்டமெண்டல் மோடு. அதே இது வந்து ரெண்டு பக்கமே ஓப்பன்ல இருக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் மோடு வந்து பார்த்தோம்னா இதுதான் இதுக்கான ஃபண்டமெண்டல் மோடு. சரியா? நெக்ஸ்ட், beats arises when two waves having slightly different frequencies nu1 and nu2 and comparable amplitudes are superposed. The beat frequency is nu beat is equal to nu1 minus nu2. அதாவது ரெண்டு slightly different frequencies ஆனா ரெண்டுக்கு கிட்டத்தட்ட சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். ஒண்ணு வந்து என்ன, இது வந்து என்ன ஃப்ரீக்வன்சி வந்து இதை 100 ஹிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன இருக்கு நமக்கு 110 ஹிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு பீட் ஃப்ரீக்வன்சிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பீட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னன்னா nu1 மைனஸ் nu2 இல்லாட்டி nu2 மைனஸ் nu1 சொல்லலாம். அப்ப என்ன வருது 100 மைனஸ் 110 போட்டோம்னா நமக்கு என்ன இந்த டிஃபரன்ஸ் மேக்னிடியூட் மட்டும் பார்த்துக்கோங்க.